ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவிக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 78 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதுல 77 கிளாஸஸ் இருக்கு, அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேத்ஸ் பிவிக்யூ சீரிஸ்ல உங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. பாருங்க, AGMSCIOU கொஸ்டின் மார்க், அவ்வளவுதான் கேள்வி. என்னன்னே தெரியல இல்லையா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்து என்ன அந்த ரிலேஷன் வரக்கூடியது எது சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ AGMS ஓகேவா, இது இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு அடுத்தடுத்த லெட்டரா எடுத்திருப்பாங்க, அதுதான் ஆப்ஷன். பாருங்க, ஏக்கு அடுத்து பி, ஜிக்கு அப்புறம் ஹெச், எம்க்கு அப்புறம் என், எஸ்க்கு அப்புறம் டி. ஸோ BHNT. அப்ப பாத்தீங்கன்னா இது கேப்ஸ்ல இருக்கிறதால நமக்கு கேப்ஸ்ல தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏவும் டியும் என்ன ஆயிடுச்சு, தவறா போயிடுச்சு. அப்ப இந்த ரெண்டுல தான் ஏதோ ஒன்னு ஆன்சர். அடுத்து CIOU, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க, ரிவர்ஸா எடுத்திருப்பாங்க, முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லெட்டர் எடுத்திருப்பாங்க. ஸோ இது BHNT. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான், சி கிடையாது. ஸோ எப்பயுமே பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு இது கொடுத்துருவாங்க, அதாவது இதை வந்து நம்ம மேப்பிங் கோடிங் அப்படின்னு சொல்லுவோம், கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோடிங் அண்ட் டீகோடிங்ல ஏதோ ஒன்று கண்டிப்பா கொடுத்துருவாங்க, ஒன்னோ இல்லை ரெண்டோ கொடுத்துட்டு மூணாவதா இருக்கக்கூடியதை கேள்வியா கேட்பாங்க, இல்லைன்னா ஒன்று கொடுத்துட்டு ரெண்டாவதா இருக்கக்கூடிய கேள்வி கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்க இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். பட் இது வந்து ஸ்ட்ரைட்டாவே நம்மளையே ஆன்சர் கேட்கறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளாதான் ஆப்ஷன்ல எது அதுக்கு சூஸ் ஆகும், எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்லயும் கேள்விகள் இருக்கு. சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க, கீழே கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட உத்திகளுடன் கூடிய இரு தொடர்களில் C இன் மதிப்பு. சோ இந்த மாதிரி டேபிளர் காலமோ கொடுத்தோ கொடுக்காமலோ மேல ஒரு லைன் கீழே ஒரு லைன் கொடுத்துட்டாங்கன்னா மேல இருக்க லைன்ல என்ன ரிலேஷன் வச்சு அந்த நம்பர்லாம் வந்திருக்குன்னு பார்க்கணும். அதே ரிலேஷனை கீழே அப்ளை பண்ணி அவங்க எந்த லெட்டர் கேட்கறாங்களோ அது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, நம்பர் இருக்கு இல்லையா, அதை 3ஆல பெருக்கி 3 கூட்டியிருப்பாங்க, ரெண்டாவது நம்பர். அடுத்து ரெண்டாவது நம்பரை 2ஆல டிவைட் பண்ணி 2 கழிச்சிருப்பாங்க 10. ஓகேவா? சோ 3ஆல பெருக்கி 3 கூட்டுறது, 2ஆல டிவைட் பண்ணி 2 மைனஸ் பண்றது. அடுத்து என்ன வரும் பாருங்க, 10 × 3 + 3 33. அடுத்து 33 டிவைடட் பை 2 -2 = 14.5. அடுத்து 14.5 × 3 + 3 = 46.5. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின், இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்பதான் அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், 11 அப்படிங்கறத எடுக்கணும். ஸோ 11 3ஆல பெருக்கி 3 கூட்டினீங்க அப்படின்னா 36ன்னு கிடைக்கும். இதுதான் ஏ. அடுத்து ஏவை என்ன பண்ணணும், 36 2ஆல டிவைட் பண்ணி 2 கழிக்கணும் 16. இதுதான் பி. நமக்கு சி மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ என்ன பண்ணணும், 16 3ஆல பெருக்கி 3 கூட்டினீங்க அப்படின்னா 51. ஸோ சியோட வேல்யூ 51, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஒருவேளை டி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த 51 2ஆல டிவைட் பண்ணி 2 கழிச்சிருக்கணும், அப்பதான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 3 7 9 13 15 19 அந்த டேஷ்குள்ள என்ன வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். வித்தியாசம் பாருங்க, இது ரெண்டுக்கான வித்தியாசம் 4, இது ரெண்டுக்கானது 2 4 2 4. அப்ப என்ன வரும், ஸோ 4 கூட்டியிருக்காங்க 2 கூட்டியிருக்காங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவா போகுது, அடுத்து 2 தான் கூட்டியிருப்பாங்க 21, அடுத்து 4 கூட்டினா 25. ஸோ இதுக்கான ஆன்சர் 21, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கலாம், ட்ரிக்கியாகவும் இருக்கலாம், எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி, தற்போது அருணின் வயது அவனது தந்தையின் வயதில் பாதி. 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதை போல் 3 மடங்கு எனில் தற்போது அருணின் வயது. சோ தற்போது பாத்தீங்க அப்படின்னா அருண் தந்தை வயது பாத்தீங்கன்னா தந்தையோட வயசுல பாதியா, நார்மலா இவருக்கு எக்ஸ்னா அப்ப பாதினா x/2ன்னு போடுவோம். இந்த மாதிரி போட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பின்னத்துல வரும், கொஞ்சம் சால்வ் பண்றதுக்கு சிரமமா இருக்கும். ஸோ சிரமங்கிறத விட டைம் இழுக்கும்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை 2x வச்சுக்கிறேன், இதோட பாதி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இதை விட்டுட்டேன். ஸோ தந்தையோட வயசு 2x அருணோட வயசு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா இதோட பாதி இல்லையா? அடுத்து 12 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப 2 பேருக்குமே 12 வயசு கம்மியா இருந்திருக்கும். முன்னாடினா கம்மியா இருந்திருக்கும், பின்னாடினா அதிகரிச்சிருக்கும். சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அருணோட வயசை போல அவங்க அப்பாவோட வயசு 3 மடங்கா.
ஓகேவா? ஸோ அப்ப 2x மைனஸ் 2 அப்படிங்கிறது 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 12. 3 பேருக்குங்க 3x மைனஸ் 36 ஈக்குவல் டு 2x மைனஸ் 12. எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு. ஸோ 3x மைனஸ் 2x எக்ஸ்ன்னு கிடைக்கும். பிளஸ் 36 ஆயிரும். 36ல இருந்து 12 போச்சுன்னா 24. ஸோ எக்ஸோட வேல்யூ 24. கேள்வி எனில் தற்போது அருணோட வயசு. தற்போது அருணோட வயசு நம்ம எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிள். எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 24 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஒருவேளை அவங்க அப்பாவோடது கேட்டாங்கன்னா 2 × 24 48ன்னு வரும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் தொடரில் தவறான எண்ணை தேர்வு செய்க. ஸோ இந்த இடத்துல தவறான எண் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். பாருங்க. ஸோ 2, 9, 28, 65, 126, அடுத்து 216, ஸோ 344 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட ரிலேஷன் என்ன அப்படின்னா 1 கியூப் பிளஸ் 1 2, அடுத்து 2 கியூப் பிளஸ் 1 9, அடுத்து 3 கியூப் பிளஸ் 1 28. ஓகேவா? அடுத்து 4 கியூப் பிளஸ் 1 65, 5 கியூப் பிளஸ் 1 126, 6 கியூப் பிளஸ் 1 ஆக்சுவலா 6 கியூபோட வேல்யூ தான் 216 பிளஸ் 1 கூட்டும் போது 217ன்னு வந்திருக்கு. 216ன்னு வந்திருக்கு. அடுத்து 7 கியூப் பிளஸ் 1 344. அதாவது கியூப் வேல்யூக்கு கொஞ்சம் நேரரா இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இது கியூப் வேல்யூல இருந்து 1 கூட்டி இருக்காங்க. ஓகேவா? சோ இதுல எது கூட்டாம இருக்குன்னா 216 மட்டும்தான் கூட்டாம இருக்கு. நார்மலா 1ல இருந்து 20 வரைக்கும் ஓகேவா? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பரும் 1ல இருந்து 20 வரைக்கும் கியூப் நம்பரும் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க வந்து சம்மாத போடலன்னா கூட இந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங்ல நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது ஸ்கொயர் நம்பரா கியூப் நம்பரா அப்படிங்கறத ஈஸியா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு பக்கத்துல இருந்தாலுமே உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? சோ 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அதுல இருந்து 20 கியூப் வரைக்கும் என்ன வேல்யூ அப்படிங்கறத மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அதுவும் 20 ஸ்கொயர் வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பேசிக்கான இது. ஓகேவா? இதெல்லாமே தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மெத்தடா அந்த மெத்தடா அப்படிங்கிறது ஒரு சில கொஸ்டின்ல அந்த மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா அதை ஈஸியா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். சோ ஜாயின் ஆகாதவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகேவா? சோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.